வாசம் போடுதடி நான் வாங்கி கொடுத்த மல்லி வாசம் போடுதடி கண் கொடுப்பார் யாருமில்லை முகந்துடைப்பார் யாருமில்லை அத்த மக சொந்தமில்லை
இருக்கீங்களா? நல்லா இருக்கும். தாத்தா ஆரோக்கியமா இருக்கும். தாத்தா ஆத்தர கர்நாடிக் அப்படியே அழைச்சி எடுப்பார். அரைச்சி எடுப்பாப்ல. தெளிவா எடுப்பார். ஆமா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சௌக்கியமா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கும். தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கருணா கூட இருக்குது. என்ன கவலை புரியேன்னு லோ 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 லோ. 500 ரூபாயிலையும் வாழ கட்டுக்கணும். ஆமா. 1000 ரூபாயிலையும் வாழ கட்டுக்கணும். ஆமா. 5000 ரூபாயிலையும் வாழ கட்டுக்கணும். கண்டிப்பா. அப்படி வாழ்ந்தாதான் வாழ்க்கை. ஆமா. தாத்தா தாத்தா திருவாரூர்ல இசைப்பள்ளி வாத்தியார். வாத்தியார் வேற. நம்ம சங்கத்துல மசைப்பள்ளி வாத்தியார். அதே மாதிரி வாத்தியார்ல. யாரு? நம்ம சங்கத்துல செயலாளர் அவரு. அதான் செயல்படுறாரு. அது சொல்லுங்க. நாளைக்கே அழுகி போயிடும். தாத்தாவுக்கு என்ன குறை? தாத்தா முறையில குறைவா? கட்டிக்கிற ஆடையில குறைவா? குறைவா? போட்டுக்கிற நூல் குறைவா? குறைவா? என்ன குறைவா? என்ன குறைவா? ஒண்ணும் குறைவே கிடையாது. குறைவு குறைவு. அவன் நூலை விட்டுட்டான். அவரே இல்ல. தாத்தா அவன் நூலை விட்டுட்டான். அதனால நூல் தாத்தா பின்னாடி இல்ல. எல்லாமே நல்லா இருக்காரு நினைக்கிறேன். ஆமா. எல்லாமே சேமமா இருக்கா. ஆமா. வாழ் வளமுடன். அதான். இவெல்லாம் ஏன் குஞ்சிருக்கா? ஏன் என்ன காரணம் சொல்லுங்க நீங்க. இவெல்லாம் என்ன குஞ்சிருக்கா? எங்க தலைவலிக்கிறோம் நிக்கிறோம். அவெல்லாம் ஏன் குஞ்சிருக்கா? கேளுங்க. எல்லாம் உங்களை பார்க்காத மூஞ்ச பார்க்க. அது இல்ல. ஆ, இந்த தூங்குறவாளுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். எப்படி? வந்திருக்கவாள்லாம் நல்லா நடிப்பா, சரி. நல்லா பாடுவா. ஆ, நம்ம வந்தவா தூங்குறோமா எந்திரிச்சோமா போனோமான்னு அவ தூங்கிட்டு இருக்கா. ஆமா. அவெல்லாம் ஏன் அப்படி தூங்குறா தெரியுமா? காசு எண்ணி கொடுக்குறமே ஆ, நல்லா நடிப்பாளா, ஆ, ஓப்பி அடிப்பாளா, ஓகே. அவளை பார்க்கணும்னு இருக்கா. ஆமா. புரியுதா? ஆ, தூங்கலாம். முடிச்சு இருக்கவாளே வாழ்நாள் வாழ முடியுது. சரி. தூங்குறவா ஆ, பிடிச்சு இருக்கணும். புரியுதா? அதோட அவளுக்கு இன்னொரு வகையிலையும் ரெண்டு இருக்கணும். எப்படி? காலையில ஒரு 5:30 மணிக்கு மேல பக்கத்துல உட்காந்துருக்கவா ஆ, ஆ, வெடிஞ்சுட்டு எந்திரி. ஆ. பொழுது பொழுது முடிஞ்சுச்சு. ஆமா. அப்ப 10 வார்த்தை பக்கத்துக்கு சென்றாலும் மற்ற வார்த்தை மக்களுக்கு சொல்லுவா. ஆமா. அது போல ஒரு 10 பேர் விடுஞ்சிட்டு சொல்லும் போது அந்த ஊருக்கே விடுவு காலம் வந்துருக்கு. ஆமா. என்ன செஞ்சாலும் அந்த 10 பேர் விடிஞ்சிச்சு சொன்னாதான் விடியும். அதுலன்னா விடியாது. விடுவு காலம். இனிமே எந்த ஒரு தீமையிலும் அல்லாது நன்னறியோடு நடக்கும் ஊரு எல்லாம் நல்லா இருப்பா ஆமா. அப்படின்னு அது வந்து இந்த நாடகத்துல மட்டும்தான் சொல்லுவான். ஆ, ஆயிரக்கணக்கில் 64 ஆமா. லட்சக்கணக்கில் கொடுத்து ஆ, ஆடலையும் பாடலையும் வச்சுட்டு பாதுகாத்து விடியேண்டுதான் இருப்பான். ஆளு மாடு. அல்வா வெட்டு ஆ. கொடுத்து கொலை இது நிச்சயம் அது நடக்குது. 1 லட்சம் இந்த நாடகத்துல நடக்குதா? நடக்கவே நடக்காது. காலையில 5:30 மணிக்கு பாடுவா பண்டிகை. எப்படி? நாடு செழிக்க வேண்டும், கண்ணவள பெய்ய வேண்டும், ஊரு செழிக்க வேண்டும், உற்றார்கள் எல்லாம் வாழ வேண்டும். பண்டிகை பாடுவா. அப்ப இந்த நாடு செழிக்க வேண்டும் சொல்றது இந்த நாடகம் தான். ஆமா. இந்த நாடகத்தையே நம்பி வாழ்றது தமிழகத்துல சுமார் 3500 குடும்பங்கள். கண்டிப்பா. ரசிகன் இல்லாத கடையே இல்லை. அடைய கூடாது. எந்த கடையாக இருந்தாலும் ரசிகன் இருக்க வேண்டும். இருந்தால்தான் அந்த கடை பிரதிபலிக்கும். ஆமா. அப்படி இந்த அரியலூர் மாவட்டத்தில் இப்படி உங்களை பார்க்கிற பொழுது மிகுந்த சந்தோஷமா இருக்கும். ஓஹோ. நீங்க தான் வாழ்நாள் நல்லா இருக்கும். ஆ, ஏன்னா ஒவ்வொரு நடிகர்களும் அரிதாரம். ஆமா. இந்த அரிதாரத்தை பூசிட்டு வந்து ஆ, மகாலட்சுமியோடு இருக்கா. ஆ. அரியலுடைய தாரம் சொல்லு. அப்பொழுது அந்த வாயினால சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி? நிச்சயம் பலிக்கும். அதனால்தான் எந்த தெய்வத்துக்கு விழா நடத்துகிறார்களோ அந்த தெய்வத்துடைய மனம் குளிர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்று மூதாதையர்கள் வழிவகுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி. ஒரு நடிகர் ஆ, ஒரு நிம்மதியான மன சந்தோஷத்தோடு அந்த ஊரை வாழ்த்துட்டு போறானோ அந்த ஊர் நல்லாவே இருக்கும். கண்டிப்பா. அதனாலதான் அம்மாவுக்கு வீதி விழா காட்சி அல்லது வீதி விழா காட்சி நடத்தாத தெய்வங்களுக்கு, இசை தெய்வங்களுக்கு, பரிவார தெய்வங்களுக்கும் விசேஷங்களை நடத்தி விழா எடுத்து நாடகம் வைக்கிறாங்கன்னா அந்த ஊர் நல்லா இருக்கணும். ஆமா. அதனால நீங்க நல்லாவே இருக்கணும். தேவலோகத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக அந்த விஸ்வாமித்திர தேவேந்திரனுக்கு வழிபடுறதுக்கு இறங்க தேவ
தேவேந்திரன் கட்டளை பிறப்பதற்கு காரணமாக அக்கினி பகவானாகிறார். அந்த ஆர்வ கோளாறுதான் என்ன சொல்றதுன்னு தெரியும். ஆமா ஏன்னா, சலசலப்பு வரும்போது நம்ம பேச வர்றது வாழ்க்கணும். ஆமா நல்ல மக்கள் தான் இருந்தாலும் இந்த ஆர்வம் பேசுற பேர் அப்படி சொல்லி விடுறது. அது அவராவும் பேசல, சில சங்கலிகாரையும் பேசலாம். என்ன செய்யறது? சரி தாத்தா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் வந்திருக்கீங்க அதுதான் சொல்ல வந்தேன். சொல்லுங்க. விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டமகாமுனிவருக்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக விஸ்வாமித்திரர் தேவேந்திரனுக்கு வேண்டி உள்ளதற்கு இணங்க அந்த தேவேந்திரன் அங்கு கட்டளை பிறப்பித்தார், இந்த தேவேந்திரன் இங்கு கட்டளை பிறப்பிக்கிறார். எப்படி? எல்லாரும் நல்லா செய்யணும். ஆமா அதனால பூலோகத்திற்கு காலகண்டராக அகில்பாவனாகிய நீங்கள் காலகண்டராக சென்று என்று அந்த ஹரிச்சந்திரன் சந்திரமதி இருவரையும் விலைக்கு வாங்கி அவர்களிடத்தில் பொய் வாங்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு அனுப்புகிறார் உங்களுக்கு. ஆமா என் கூட முத்தையா கிட்டுவா வந்திருக்கா. சரி என்னுடைய மனைவி வந்திருக்கா. சுடர்மலையே காலகண்டியா இருக்கா. அவெல்லாம் இருக்கா. மொத்தமா போனா ஒரு 15-20. தாத்தா, உங்க மனைவி எங்க? வருவா வருவா வந்துருங்க. கிட்டோ கிட்டோ ஆவியா தாலி கட்டினா அது பழக்க போறது பொண்ணு. மாமியார யாரோ ஒருவர் தாலி கட்டியதானா அவன் மாமியாரா நமக்கு மனைவி வந்தது. மாமியார தாலி கட்டினா நீங்க தப்பா நினைக்கிறேன். ஆமா மாமாவுக்கு மாமிக்கு கல்யாணம் பண்றாங்க. ஆமா அவ 2 பேருக்கும் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய நேற்று கட்டலாம். ஆமா அதுக்காக தான் மணப்பார் வாழை கட்டி மாமியாவுக்கு தாலி கட்டுறீங்க. புதுசா மாமனாரை கூப்பிட்டு மாமியாருக்கு தாலி கட்ட சொல்லி அவளுக்கு பிறக்க போற பெண் குழந்தைய கண்ணால கட்டிக்கிறாங்க ஒரு ஆசை நோக்கு. ஆமா, கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல நேற்று கல்யாணம் பண்ணுவீங்க. நோக்கு 7 நாள் கேட்கறது. ஆமா நேற்று 7 நாளா? ஏமா 7 நாள் எதுக்கு கட்டுது? நீ இப்ப கண்டா கடுக்குது எனக்கு. எனக்கு ரொம்ப நேரமா கடுத்துட்டு இருந்தது. எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு சரியா போயிடுச்சு. கால் கடுப்பு நிக்குமா? கால் கடுப்புட்டாங்களா? அப்படின்னு அப்படி நீங்க ஏன் கவலைப்படுது? ஒண்ணும் இல்ல. என்ன நிறைய ரொம்ப ரெண்டு சேர் வேணும். இந்த ஆசன பழம் எடுத்து வந்து ஆசன வைக்க நேரம் போடு. அப்பதான் அது போடுறதுக்கெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டா. அவ்வளவு மகாதேவா 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 மகாதேவா. சேர் எல்லாம் புதுக்கோட்டையில இருந்து நான் கொண்டு வர முடியும். அது வேணும் தான் கொடுக்கலாம். எதுக்கு இவ்வளவு அவசரமா என்ன கூப்பிட்டேன்? எதுக்கு இவ்வளவு அவசரமா என்ன கூப்பிட்டேன்? அதாவது அப்படி மார்கழி நேருக்கு 7ஆம் நாள். சரி 7 நாள் கட்டுனீங்க. தாத்தாவுக்கு 7 தானம். 7 நாள் கட்டுனீங்க. இந்த 7ஆம் நாள் இப்படி எல்லாமே இருக்குது. இவளை மட்டும் வயோதிகர்கள் இருக்காளேங்கிற சந்தேகம் வந்துருக்கலாம். சரி அது பாருங்க, கடத்துறது என்ன பண்ணுங்க? இந்த ஆசன பழம் எடுத்து வந்து ஆசன வாங்கி நேரம் முதல்ல போடு. இதுல தாத்தா புக்கார முடி கூட நீங்க என்ன சொன்னீங்க? போட சொன்ன ஆசனம் வாங்கி நேரம் எடுத்து போடுறான்னு. ஆமா ஆசனத்தை எடுத்து போட்டேன். எப்படி போட்டுங்க? நீங்க போட சொன்னா நான் போட்டேன். அசடோ திருப்பி போடுற. சொன்னதை நீமா கிழிப்புள்ள. ஆனா நீ கிழிப்புள்ள அரட்டு கிழிக்கிறேன். போடாத. நீங்க தலையில போட்டு போ. என்ன நீங்க சொன்ன தலையில போட்டீங்க? தலையில போட்டா எனக்கு மண்ணு உடஞ்சி விடுறது நோக்கி தெரியாதா? நீங்க யாரு சொன்ன தலையில போட சொன்ன? என்ன ஆயுதம் எதுக்கு? இப்படி சொல்றான். இப்படி உட்கார்ந்துட்டாங்க.
அந்த வேலை எப்படி பார்க்க ஆரம்பிச்ச? இப்படி உட்காருங்க. மகாதேவா மகாதேவா மகாதேவா. உட்கார்ந்து விட்டுட்டு ஆயுள் தடுக்கல. தூசி இருந்ததுமா அது தொடர்ச்சியா? அதான் தொடர்ச்சியா. உண்மை கோபராணி. பூச்சி கிடக்குது. வருவாரே. என்னதான்டா செய்ய போற? இல்லாம எல்லாத்தையும் புடைச்சு சுத்தமா தொடச்சு வந்துருக்கேன். நல்லா தொடர்ச்சி போ. மகாதேவா மகாதேவா. அதை பிடிச்சி வாயில வை. ஏய், இது ஊமை சாமிடா. அது பேசாது. நீங்க யாரும் வாயில வச்சுக்கீங்க. வா இங்க இருந்தா. இங்க இருக்கா? ஏய் 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 ஏய். மகாதேவா மகாதேவா. ஏன் அவ்வளவு சொல்ற? அவதான் வாழ்க்கை. ஏய் இருந்தாலும் ஏய் ஏடா இவன் என்ன பிரஷர் பாக்குறானா? சரியா தானே வச்சேன். கொஞ்சம் தள்ளி விடா. கழுத்து எவ்வளவு வேணா பேருக்கும். வந்தா வாடா. அது எங்க இருக்குது? அது அது அடுத்த ஊர்ல இருக்கு. என்ன பிராமணன் வாங்குறேன்? என்ன என்னால வாங்கினால போறான் ஆவி. நீங்க யாரும் சொல்ல தள்ளி வச்சீங்கன்னா தள்ளி வச்சேன். அவனே ஏற்கனவே சிரமப்பட்டு இருக்கிறா. எதை எங்க சொல்லணும்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறா. அதனால நீங்க வேற அதை அங்க வை இங்க வைன்னு இருக்கு. பகவானே பகவானே பகவானே. பாவம் அவ இந்த லைட்டை பிடிச்சுன்னா அந்த லைட்டை பிடிச்சி உருவிட்டு இருக்கிறா. லோகத்துல உத்தாரவர்கள் உதவத்துல யாரு வேணாலும் இறந்து போகலாம். ஆனா சம்சாரம் இறந்து விட்டா சம்சாரம் இறந்து விட்டா சகலமும் போயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் கணவன் படுத்திருக்கிற பொழுது அந்த துணி சோர்ந்த நிலையில கிடக்கும் பொழுது அந்த மனைவிதான் மனமும் அந்த நடன கிட்டத்தை கொண்டு முடியும். ஆமாம்மா துணி சோறு போட்டுக்கும் போது புரியுதா? அதான்மா துணி சோர்ந்து கிடக்கும் போது அதை வந்து சரி பண்றவா வந்து பொங்கலாட்டிட்டாங்க. நீ சொல்றது எங்கேயோ இருக்குது. இல்ல நம்ம நோக்கு இடிக்கிறதுனா நேற்று என்ன பண்றது? என்ன சரியாதான் சொல்றீங்களா? இல்ல நான் சரியா தான் சொன்னேன். நீங்க சரியா சொன்னீங்களான்னு கேக்குறீங்க. அது எங்க இருக்குது? சரியா சொன்னீங்களான்னு மட்டும் நீங்க பாருங்க. சரி தெரியுது. அதனால முதலாளர் விமானம் பண்ண அவன் முடிச்சு கூட வந்துட்டான். ரெண்டாம் தரம் கட்டல அவன் என்ன பண்ண? அவன் செத்தவே போயிட்டான். முதல் தரம் மூச்சூட மறந்தா. ரெண்டாம் தரம் செத்து போயிட்டா. மூணாம் தரம் இறந்து போயிட்டா. நாலாம் தரம் எவ்வளவு போயிட்டா? ஒண்ணு விட்டுட்டா. அஞ்சாம் தாரம் அஞ்சாம் தரம் என்ன பண்றா? சிவலோக பதில் அடைஞ்சான். மூச்சு விட மறந்தா செத்து போயிட்டா. எவ்வளவு போயிட்டா இறந்து போயிட்டா. சிவலோக பதவி எடுத்துட்டா. ஆறாம் தரம் என்ன செய்யும்? ஆறாம் தரம் பரலோகத்துக்கு போயிட்டா. ஏழாம் தாரம்னா அப்படி கிளி மாதிரி இருக்கான். இப்ப ஏழாம் தரம் ஒண்ணு கட்டிட்டதால கிளிடா. நீங்க கவலைப்படாது. அதை கிழிக்கிறவன் நான் தான். பச்சை கிளிடா. அதேமா அவன் வடக்கிட்டு கிழிக்கிறேன். நீங்க பச்சை கிளி மூக்கு எப்படி இருக்கும்? பச்சைக்கு மூக்கு வந்து இப்படி இருக்கலாம். அது டேய் சிவப்பா இருக்கும் பவளம் மாதிரி. சட்டை செவையோடு இருக்கலாம். பவளம்ன்றது அழகு கொடுத்து அந்த அழகுக்கு ஒப்பாரவா உங்க ஆத்து நீங்க அழகுக்கு ஒப்பானவா உங்க ஆத்துக்காரிங்க. சரி ஆனா உங்க ஆத்துக்காரி பண்ண கொடுமை என்ன தெரியுங்களா? என்ன கொடுக்கணும்? இதை விட ஒரு கொடுமை. இந்த கொடுமை எல்லாம் பெருங்குண்ட கொடுமை. அப்படியா? உங்க ஆத்துக்காரி என்ன பண்றாங்க? என்ன பண்ணிக்கலாம்? உங்க ஆத்துக்காரியை 5,000 அழைச்சிட்டு வந்துட்டீங்களா? ஆமா 6,000 கட்டிட்டு வரணும். ஆமா. கடவுளே
உண்டாகும் அப்படின்னு சொல்லிதானே உங்க ஆட்டுக்காரை அழைச்சிட்டு போச்சுட்டு தலையில கழுத்து உங்க ஆட்டுக்காரை என்ன கூட்டி போச்சுட்டா ஆமா உங்க ஆட்டுக்காரை என்ன கூட்டி போச்சுட்டா அழைச்சுட்டு போச்சுட்டா அப்படி சொல்றா அப்படி அழைச்சிட்டு வரச்சு ஒரு தகவல் நடந்துட்டு பாருங்க என்னடா இப்படி உங்க ஆட்டுக்காரி நடந்து போறதுக்கு லேட் ஆகுது அதனால வண்டியில போயிட்டு வந்துருவோம்னா சரி அவன் சொன்னது மாதிரி வண்டி மாடி கூட்டி கொண்டு வாசல நான் நிறுத்தினேன் நிறுத்தி வச்சு மாட்டி சொன்னேன் அப்படி எனக்கு பூட்டின வண்டியில ஏற தெரியாது நீ அவுத்து விடுறா நான் ஏறேன்னா டேய் எதனா சொன்னா மாடு ரெண்டையும் அவுத்து விடு நான் ஏறேன்னா வண்டியை கீழே வச்சா ஏறலாம் அப்படின்னு சொல்லிருக்கா அவன் சொன்ன மாதிரி அவுத்து விட்டு அவன் விருதுன்னு ஏறினான் ஏறிக்காடா ஏறி ஒட்டி மாமி சொன்னேன் அப்படி நான் ஏறி உட்கார்ந்துட்டேன் ஏறி உட்கார்ந்தது கூட தெரியாம இருக்கே நீ அவன் சொன்னா நான் ஏறி உட்கார்ந்துட்டேன் இப்ப நீ ரெண்டையும் குடிச்சிட்டு ஓட்டுறான்னா என்ன நீ ரெண்டையும் இங்க புடிச்சிருந்தா வண்டி எப்படி ஓட்டுறது மாடு கயிற்று ரெண்டையும் குடிச்சிட்டு ஓட்டுறான் ரெண்டா புடிச்சுட்டே உட்கார்ந்துருந்தா ரெண்டு கையில எப்படி ஓட்டுறது ஒரு கையில புடிச்சிட்டு ஒரு கையில மாட்டை அடிச்சு ஓட்டணும் மாடு கயிற்று ரெண்டையும் ஒரு கையில பிடிச்சிட்டு ஒரு கையில சாட்டை குச்சியை வச்சுட்டு அப்படி தட்டி கிளப்புறான்னா அவ சொன்ன அப்படி கிளப்புறேன் பாருங்க அது வாட்டுக்கு கிளம்பிட்டு நோக்கு மாதிரி இல்ல நேற்று தொட்டவனையும் கிளம்பிடும் வயது தேர்வு இருக்குல்ல அண்ணா ரெண்டாவது தரப்பு முடிச்சு கட்டுறது நீதானே கிளம்பணும்னு பாருங்க ஐயங்காராண்டி கொண்டு போய் நிறுத்தினேன் நிறுத்தின மாமி சொன்னா அப்படி ரொம்ப வேகமா வந்துருச்சு மாடு ரெண்டு கிளப்பாயிடுச்சு இப்ப தண்ணி ஏற்றுறாங்க வேகமா போய் தண்ணி விட்டா குடிக்குமா மாடு ரெண்டு முடி தண்ணியில காமிடான்னா இல்லாட்டா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அப்புறம் தண்ணி காமிச்சா நல்லா இருக்கும் தண்ணி காமிச்சுட்டு இருக்கேன் மாமி ஐயங்காராண்டி உள்ள நுழைஞ்ச உடனே கதவு சாத்தினா சாத்தின உடனே நேற்று சண்டையா வந்துருக்கு ஏன்னா மாமி உள்ள நுழைஞ்சு கதவு சாத்துறாங்க என்னடா பண்றாங்க அப்படின்னு மாமா நம்மளை நம்பி அனுப்புறாங்க இவன் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு சண்டையை வந்து சாமி உள்ள துவாரம் ஆமா அந்த துவாரத்து வழியா அப்படி ஒருத்த கண்ணு வச்சு பார்க்க வச்சேன் போது மாமி ஐயங்கார் எதுல இருக்காங்க என்ன செஞ்சா நல்லா ரசிக்கிறீங்க நல்ல கிராமம் நல்லா பண்றீங்க ஆனா இடையில ரொம்ப சிரமத்தை உண்டு பண்ணுவீங்க மாமே மாமா உங்க ஆத்துக்காரு ஐயங்காரோட கட்டி பிடிச்சி நீட்டிட்டு வந்து படுத்துட்டா சம்சாரம் என்பது வீணா தப்பான வேலை உணவாய மூடுறாள் ஊருவாய மூட முடியுமா மூட முடியாது சீக்கிரமா போய் அவளை அழைச்சுட்டு வா நீங்க அவ வந்தவொடனே ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கும் என்ன கேட்கணும் ஏது நீ படுத்தியோடி ஏண்டி காலண்டி படுத்தியோடி ஏண்டி கால் அகண்டி படுத்தியோடி ஏண்டி கால் அகண்டி படுத்தியோடி அவளை லேச கால் மறைவா இருக்கும் அதனால நீங்க போங்க அவளை கூப்பிட்டு நான் செய்ய சொல்லிக்கிறேன் அப்படியா அம்மா ரெண்டுல ஒண்ணா கூப்பிடுறா நீங்க பேசாம நீங்க ரெண்டுல ஒண்ணு அறுத்துறீங்களா இல்லையா நான் எல்லாத்தையும் பிடிச்சி அறுத்து விடுறேன் ஆமா அவ கால் முறியணும் இல்ல உங்க கோல் முறியணும் மாமா அவ ஒத்துட்டா நான் நட்டி பாக்குறேன் அதை பத்தியா கவலைப்பட போறேன் அதுலதானே அம்மா நான் பேர் வாங்கிட்டு இருக்கேன் ஆமா ஒன்னா நம்பர் நீங்க கேட்கவே இல்ல கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல நான் சிவனேன்னு கிடந்துட்டு இருக்கிறேன் ஆமா
காடு வாங்கிறது வீடு போங்கிறது கட்டையில ஒரு வயசுல இவ 7 வாரம் பண்ணிட்டு இருக்கிறா. ஆமா. உனக்கு தாத்தா தானே ஒத்தாசை பண்றாரு. நான் ஏங்க இவ்வளவு சிரமப்பட்டு இந்த அகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுதா? எதுக்கு? இந்த 7ஆம் தடவை கட்டிட்டு வந்தால ஆமா பொம்மநாட்டி இருக்காரு. ஆமா. சொட்டவாளுக்கு மறந்து இருப்பாங்க. அப்பா இந்த மாமிக்காக தான் இந்த அகத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாமி யார நம்பி வந்தா? யார நம்பி? எங்க நம்பிட்டா. அப்படியா? இப்ப பாருங்க தாக்கல் எப்படி எங்களையும் சேர்த்துக்க வேலைக்கு. என்ன சொல்றேன் 7 வாரம் கட்டிட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணலாமே 4 வாரத்தை நான் பாத்துக்கிறேன் 3 வாரத்தை நீ கூட்டிட்டு போறான்னு சொல்லலாமா இல்லையா? ஆமா தாராளமா சொல்லுவான். கேட்டு போயிட்டு வஞ்சகம் கூட்டம் வஞ்சகம் இப்ப இருக்கோம் வைக்கிறேன் வைக்கிறேன். மாமி என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ மாமி ஸ்நானம் பண்றாங்கன்னா குளிச்சுட்டு இருக்கா. குளிச்சுட்டு இருக்கானா வெள்ளிக்கிழமையா இல்லையா நீங்க? அதனால உடம்பு பூரா எண்ணெய் வச்சு குளிப்பா. ரொம்ப பயபக்தி. உடம்பு பூரா எண்ணெய் வச்சு குளிப்பான்னா துணியே இல்லாம குளிப்பா. அப்படியா? பாக்க கூட கொடுத்து வச்சிருக்கா. என்ன பண்றது? மாமி சீக்கிரம் வாங்க. பிச்சைக்காரியா ஏட்ட அபிஷ்ணு தனி கட்டையில போடல இல்ல கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கிறதா மாமியை பார்த்து பிச்சைக்காரின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேன். நீங்க சங்கடப்படாத. இப்பதான் 2 பிச்சைக்காரியை போட்டு போய் படுத்தேன். பிச்சைக்காரியா போட்டு போய் படுத்தீங்க? பிச்சைக்காரிக்கு பிச்சை போட்டு போய் படுத்தேன். சொல்லுங்க. அடுத்து ஒரு சத்தம் கேட்டுதா? அடுத்து ஒரு பிச்சைக்காரி வந்துட்டாங்க. சத்தத்தை கேட்டோன்னு அப்படி நினைச்சுட்டேன். தம்பி நீ நல்லா இருக்கியா? நல்ல சேமமா இருக்கியா? ஏன் தம்பி இப்படி துன்பா இழைச்சிட்டு போயிட்ட? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது தம்பி. துன்பா இழைச்சது இப்படின்னா இவங்கெல்லாம் என்ன சொல்றது? என்ன சொல்றா? இல்ல மாமே எனக்கு ரொம்ப நாளா ஆசை மாமே. என்ன தம்பி? நீங்க சங்கடப்படக்கூடாது. இல்ல ஏதோ இருந்தாலும் மனசை விட்டு பேச தம்பி. வருத்தப்படக்கூடாது. அதெல்லாம் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு ரொம்ப நாளா ஆசை. என்ன ஆசை? உங்களை போடணும். நானே போடணுமா? ஐயோ உங்களாண்ட ஒரு காத்தோட ஒண்ணு போடணும். என்ன காத்தல்? எனக்கு இல்ல மாமி. நீங்க மாமாவை எத்தனாம் தரமா கட்டிட்டு வந்தீங்க? 7ஆம் தரமா கட்டிட்டேன். 7ஆம் தரமா கட்டிட்டு வந்தானே? ஆமா. 7ஆம் தரமா நீங்க எதுக்கு பார்த்து மாமாவை பார்த்து எதுக்கு ஆசைப்பட்டேன்? 6 தரம் கல்யாணம் பண்ணிருக்கா. 6 தரமா கல்யாணம் பண்ணி 6 தரமுமே இல்ல காத்தாட்ட போனா போகுது. 7ஆம் தரமா நம்ம கட்டிட்டு போலாமேன்னு தோப்புனார் வீட்டுல கட்டி வச்சா. அப்ப 7ஆம் தரமா கட்டிட்டு வரச்சு உங்களை கொண்டு பார்த்து வரச்சு என்ன பார்த்தாலும் சம்மதிச்சேன். உங்களை பார்த்து சம்மதிச்சனா? மாமாவை கட்டிக்கலாம் அப்படி கிட்டுவா வச்சுக்கலாம்னு என்ன வேலைக்கு ஆமா தம்பி என்ன பார்த்தாலும் சம்மதிச்சேன். ஆமா தம்பி. மாமி இப்ப 8ஆம் தரமா உங்களுக்கு தோது பண்ற மாமி. என்ன தம்பி? மாமா இருக்கா இல்லையா? ஆமா. ஆமா எப்போதும் புள்ளிக்கட்டு கிடப்பா எங்க முன்னாடி புள்ளிக்கட்டு போடுவேன். அங்கே செத்து போயிட்டாரா? நல்லா தானே இருக்கா? அவளுக்கு என்ன
வச்ச போய் செத்துட்டாரு. அப்புறம் என்ன இது? எப்படி இது? எப்படி அம்பி சொல்ற அம்பி புல்கடை கற்பாய் எப்போதும் புல்கடை வந்தாலும் எங்கே போடுவா? எங்க போட்டாலும் எங்க போடணுமோ முத்ததெல்லாம் போடுவா நம்ம புல்ல பிடிச்சாலும் போடுவா. ஆமா இப்போ உன் நடு ஆத்துல போட்டா நட ஆத்துக்குள்ள போட்டாளா அவன் எங்க போட்டா? சரி மாமா போடுற. மாமா போடுறாரா எப்படி அம்பி தாத்தா போடுவா அவன் எப்படி போடுறது இல்ல? எப்படி அம்பி போடுவா நம்ம அடுத்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறேன். சரி எழுதிட்டு இருந்து மாமி அங்கே கற்பாய் வரல வந்தா. ஆ, கற்பாய் புல்கடை முடிச்சுட்டு வந்தா. எப்படி வரா வரைச்சு மாமி என்ன சொல்றது இல்ல? என்னடா அம்பி சொன்னா கற்பாய் வந்து கூப்பிட பாருங்க. ஆ, ஐயா ஏய், வாரு. யாரை அம்பி கூப்பிடுற எழுதி வாரு. அப்படின்னு மாமியை தாத்தா பத்தி கூப்பிடுறா. வாடின்னு சொல்லலாமா கற்பாய் மாமா கூப்பிடுற. தாத்தா வந்து கருப்பை எப்படி கூப்பிடுறா கற்பாய் மாமா எப்படி கூப்பிட பாருங்க. எப்படி கூப்பிடுறா ஐயா வாரு. அது சத்த வாரு. வேண்டாம்பி வாரு கொஞ்சம் வாரு. அடிச்சு வந்தாம்பி ஐயோ கடவுளே உங்களை நான் கூப்பிடுறேன். தாத்தா இந்த மாதிரி கூப்பிடுறா கற்பாய் கூப்பிடுற. சரி கற்பாய் எப்ப கூப்பிடுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஆ. அந்த நேரத்துல வந்து புல்கடை நெஞ்சில போட்டுட்டு போட்டுட்டு கற்பாய் தாத்தா வந்தா. தாத்தா கிட்ட தாத்தா என்ன பண்றது இல்ல? என்ன பண்றா இதுல போய் இதை புடிச்சா. அள்ளி ஏய், எதுக்கு? கையை கையை. புடிச்சா. கையை பிடிச்சு கையை புடிச்சிட்டு ஹஜ்ஜில கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போய் என்னடா பண்ணீங்க? சாத்துறேன். ஆ, சாத்துறேன்னு பாருங்க. என்ன நடந்தது ஆமா அவங்க கற்பாய் கண்டு. என்னடா அம்பி என்ன புள்ளப்படம் இருக்குதா? சரி புள்ளப்படத்துல வைக்கப்போர் வச்சிருக்கோம். ம் வைக்கப்போர் பாக்குறேன். வைக்க போறல வைக்கப்போர் இப்படி ஆடும். ஐயோ வைக்க போற ஆடின்னு இருக்கிறதா குச்சிலே குச்சிப்பாங்க. கற்பாய் ஆ, ஆமா தாத்தா கட்டி பிடிச்சு கட்டி பிடிச்சு முத்தம் எப்படி அம்பி புடவையை தூக்கிட்டு முத்தம் கொடுத்தார். புடவையை தூக்கிட்டு கொடுத்துட்டாரா புடவையை தூக்கி கொடுத்து முத்தம் கொடுத்தார். புடவை தூக்கி கொடுத்துட்டாரு புடவை யாரு புடவை? யார் புடவை நீங்க ஆசிரியர் வச்சிருந்தது சுங்குடி புடவை. சிங்குடி புடவையா உங்க பிறந்தத்துல கொடுத்த புடவை. ஐயோ புடவை தூக்கி கொடுத்துட்டாரா புடவையை தூக்கி ஆ, ஆமா கொசுங்க என்ன பண்ண தெரியுமா? என்ன தம்பி பண்ணா புடவையை தூக்கி கொசுங்க முத்தம் கொடுத்தா. எதுல? புடவையை தூக்கிட்டு முத்தம் கொடுத்தாரா புடவையை தூக்கி முத்தம் கொடுத்தா. புடவை தூக்கி கொடுத்துட்டு முத்தம் கொடுத்தாரு இது மாதிரி காதல் பண்றாங்க. எப்படி அம்பி காதல் பண்ணா காதல் எப்படி எப்படி பண்றாங்க? பண்ணா இப்ப நான் காதல் சொல்லணுமா? ஆமாடா அம்பி இப்ப காதல் நான் சொல்லணும்னா கொஞ்ச நேரத்துக்கு நீங்க வந்து கற்பாயா இருக்கணும். நான் வந்து கற்பாயை நடிக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு. சரி ஒரு பேச்சுக்கு நான் இப்ப கற்பாயி நான் வந்து உங்க புருஷன். தாத்தா கதைக்கு கதைக்கு. நீங்க கற்பாய். நான் கற்பாயி நான் வந்து உங்க புருஷன். அப்ப தாத்தாவுக்கு தாடி எல்லாம் இருக்குமே நான் புள்ளையே தாடி இருக்கு. ஆ, நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். எல்லாம் மூடி இருக்கு சரிடா சரி தாடி இல்லைன்னா பரவாயில்ல தாத்தாவுக்கு முடி நரைச்சு போயிடுது தாவுக்கு நரைச்சவே இல்லை எல்லாமே அப்படி நரைச்சிருக்குன்னு நினைச்சுக்கீங்களா? நினைச்சுக்க வேண்டியதுதான். கொஞ்ச நேரத்துக்கு. எப்படி இப்ப நீங்க யாரு? கற்பாயி நான் யாரு? தாத்தா உங்க ஆத்துக்கார். எங்க ஆத்துக்கார் இப்ப கையை கொடுங்க. அதான் புருஷன். புரிஞ்சுக்கிட்ட வாங்க. கூப்பிட்டோமே வரலாம். இது தெரிஞ்சிருந்தா முதல்ல நான் கூப்பிட்டேன். ஏண்டாம்பி நீ தானே போய் நடிக்க சொன்ன கற்பாயை பார்த்து மாமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆத்துக்கார் சொல்ற கற்பாயை கூப்பிட்டு வந்தாலே சரி. இது தெரிஞ்சிருந்தா அப்பவே கூப்பிட்டுருவனே அப்படின்னு அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க தெரியுங்களா? என்னடாம்பி பண்ணா அப்படியே அப்படிதான் பாருங்க. எப்படி மேகத்திலே கல்லிலே காதலிலே பிள்ளையிலே Thank you.
அண்ணா நித்திரத்திரி எம்மா. அண்ணே இந்த மருதநாயகண்ணே எங்க இருந்தாலும் சீக்கிரம் வாங்கினே. முதல்ல இருந்தே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் விழா கமிட்டியாளர்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பெத்தவங்க மருதநாயகண்ணே எங்க இருந்தாலும் தயவுசெய்து தூங்கிட்டு இருந்தாலும் நினைக்கிறேன் யாரோ பக்கத்துல இருக்கவங்க பக்கத்துல இருக்கிறவங்களால எழுப்பி விடுங்க. அண்ணா மருதநாயகண்ணா மேடைக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. மாமி கூப்பிடுறான்னு சொல்லு. மாமி கூப்பிடுறாரு. ரொம்ப சீக்கிரமா வருவா. மருதநாயகத்தை மாமி கூப்பிடுறா வாங்க. நல்ல குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். எங்க போறதுன்னு தெரியுது போ. என்ன தம்பி? இப்ப மாமா இருக்க நான் அழைச்சிட்டு வரேன். அழைச்சிட்டு வந்தா மாமா கிட்ட ஒரே ஒரு விஷயம் ஏண்டா அப்படி திட்டு? நீ சொல்ற கதையெல்லாம் கேட்கறச்ச நம்ம ஆத்துக்காரர் அப்படியெல்லாம் நடந்தான்னு நினைக்க மனசுக்கு சரி. அருப்பாய் கொடுத்தாலும் அதுக்கு தெரியுமா? ஆ, நேற்று ராத்திரி எம்மா. துக்கம் வச்சிடி எம்மா. நல்லா லைட்டா போடு. நீ இங்கேயோ இதுல அடிபட்டுருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் கேட்கிறேன் இந்த லைட் ஆஃப் பண்ணி அந்த லைட் மட்டும் போடு. நேற்று ராத்திரி துக்கம் வச்சிடி நேற்று ராத்திரி துக்கம் வச்சிடி என்னோடு மாமா வருவா வந்தோடனே வந்தோடனே என்ன கேட்கணும்னு சொல்றாங்க. என்ன கேட்கறது? என்ன கேட்கறது? நீங்க சேலைய தூக்குறீங்களா? நீங்க புடவையை தூக்குனலாம், புடவைய தூக்கி முத்தம் கொடுத்தேலாம். புடவையை தூக்கி முத்தம் கொடுத்தேலாம் கருப்பாய. ஒரே கேள்வி. ஒரே கேள்வி. கருப்பாயெல்லாம் வேண்டாம். யார சொன்னான்னு கேட்டா தம்பி கிட்ட தான் சொன்னான்னு சொல்லு. கிட்டு சொன்னா நோட்டு சொன்னாங்க. ஏண்டா அப்படி? இப்ப நீ தானே என்ன சொல்லிட்டு இருக்க? அப்புறம் யார் சொன்னான்னு கேட்டா? கடவுளே காசிநாதா சர்வேஸ்வரா நான் எப்படி சொல்ல போறேன்? யார் அந்த வரா? என்ன சொன்னேன்னா நாளைக்கு அவ செய்யற விஷயத்தெல்லாம் நான் உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லலாமா? சரி அது ஒண்ணு சொல்லல. முதல் எடுத்த உடனே சொல்லிடாது. ஆ, கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி அது. முடியாத பட்சத்துக்கு ஆ, அம்பி கிட்டுதான் அம்மி கிட்ட தான் சொன்னேன். சரி அதை கூப்பிடுறாங்க. மாமா 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 ஏம்மா, ஏம்மா, ஏம்மா. மாமா
ஆசை? ஆசைப்பட்டு என்ன பண்ண போற? என்ன ஆசை? வேடிக்கை பார்ப்பல. என்னடா நினைச்சுட்டு இருக்க? என்ன ஆசை உங்களுக்கு? என்ன ஆசை? எப்படி அடுத்துக்காரி எப்படி? அடுத்துக்காரி ஏன்னா சொல்லவே இல்லை. ஆமா. நீங்க அவட்ட கேட்டீங்க. அவா ரொம்ப சுத்தம் சொல்லிட்டா. சுத்தம் சொல்றாங்க. அவ படுக்கலன்னு சொன்னா. நீங்க சேலை தூக்கல. இல்ல நீங்க தூக்கல. அவ படுக்கல. நீங்க படுக்கல. படுக்கல. நீங்க தூக்கல. நீங்க படுக்கல. யாரா படுக்கல? அப்புறம் மசூதியா புள்ள வருது. நீடா பிள்ளைக்கு பிள்ளையா இருக்கலாம். அது போய் போறது. அடுத்துக்காரி காசு கொடுத்து வாங்கல. எனக்கு தெரியுங்களா? நான் போடுறேன்டா நீ கூட. ஏன்னா புள்ளரடி கருப்பாய் சரியானபடி வேலைக்கிறா. சரிங்கண்ணா. கிச்சான புள்ளிச்சு வாங்க. புழுக்கச்சி வாங்கிக்கலாம். கிச்சான மேல பண்ணிருக்கேன். சரி புள்ளிச்சிருக்கா. கூப்பிடுங்க பார்க்கலாம். அடியே தம்பி. புட்டடிக்கு போய் உடலில் போயிருக்கு, உயிரில் கண்டெடுத்து. அம்மா அம்மா இப்படி அழுத கண்ண சிந்திய முகமா அழுதுட்டே இருப்பாளா? பொண்டாட்டிய பண்ணுவ, நெத்தி நிறைய பொட்டை வச்சுட்டு, கொண்டு நிறைய பூவை வச்சுட்டு, நல்லா அழகா இருப்பான்னு பார்த்தா இப்படி அழுத கண்ண சந்திய முகமா அழுதுட்டே இருக்க. என்ன தெரியுமா? அப்படி இருக்க, இப்படி இருக்க, எல்லாமே கிட்டு. ஆஹா 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 என்னது என்னது நல்ல அழகு. காலத்துக்கு சென்ற குழந்தை பாம்பு எடுத்து இறந்து விட்டார். இறந்த குழந்தை எடுத்து தகனம் செய்ய வேண்டும். அடிகளுக்கு உத்தரவு வேண்டும். வாங்கி தர வேண்டும். இறைவா பட்ட காலிலே படும் கெட்டபடியே திரும்ப நோக்கி தளர்ந்தன காடு வாவாங்கிறது வீடு போவோம்னு கலட்டு காயெல்லாம் வச்சுக்கிட்டு ஊரு ரோட்ல இருந்துட்டாங்க. தாத்தா வாங்கி சொல்றாரு. அதுக்கு மேல வரல விட்டத்தான் மாமா மேல கிச்சா இல்ல இல்லையா? கிச்சான அனுப்பணுமா இல்லையா? ஆமா இல்ல. அவ ஆனந்த் இந்தியா இருந்து போயிட்டாளா? அருவாளை முறிச்சுட்டாளா? மல்லி ஒரே அருவாளை விட்டு. ஆமா சர்பந்த் இந்தியா எடுத்து போயிட்டாளா? பாடகத்துல சர்பத்து போடுறாளா? சர்பந்த் போடுறாளா? நீ போய் புடிச்சு மாமா பாம்பு 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 மாமி ஆசையா வந்தா பாரு. இந்த பாம்பு எந்திரிச்சிருச்சு. இந்த பாம்பு செத்து போயிடுச்சு. செத்து போடுறாளா இப்ப? அதாவது பாம்புல யார் சொன்னது? அதெல்லாம் இல்ல மாமா. அவ அழுதுட்டு இருக்காளா? லோய் ராசி இறந்து போயிட்டான்னு அவ சொல்றா. என்னன்னு கேட்டா என்னடி சொல்றா? அங்கே சந்தி என்ன தெரியுமா பாம்பு சொல்லாம? காலத்துக்கு சென்ற குழந்தை பாம்பு எடுத்து இறந்து விட்டார். பாம்பு எடுத்து குழந்தை இறந்து போயிட்டானா? குழந்தை செத்தே போயிட்டானா? ஐயோ பல பேரு ஏன்னா காலத்து கிச்சன் அனுப்பவே இல்லை. அவன் நல்ல பாம்பு எடுத்து குழந்தை இறந்து போயிட்டானா? செத்துட்டாளா? குழந்தை செத்தே போயிட்டானா? திரும்பலாம் போயிட்டு தேடி போயிட்டு தேடி ஐயோ படுபாய்ச்சே படுபாய்ச்சே ஐயோ படுபாய்ச்சே படுபாய்ச்சே. யார் முதல்ல செத்ததுக்கு யார் முதல்ல எட்டுன்னு எழுதுங்க? நீ சொல்றீங்க இல்ல இறந்து வீட்டுல யாரெல்லாம் கட்டி பிடிச்சாங்க அவ அந்த வேலை என்னன்னு சொல்லுவா. ஏன்னா அவா ராணியா வாழ்ந்துறான். சரி ராஜ தந்திரிகம் பண்றான். அதுக்கு காலத்துல ஒளிஞ்சிருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறான். ஆமா நான் ஏதாச்சும் சொல்லிட்டு போயிடலான்னு பாக்குறேன்.